ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லைட் ஃபேக்ட்ரியில் லைட் என்னென்ன மாதிரி வெரைட்டியில் வச்சுருக்காங்க, இங்கே என்ன ப்ரைஸுக்கு கிடைக்கும், அதை எப்படி உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி உங்கள் இடத்துக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேடி பிடிச்சா தான் கிடைக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக நாங்கள் ஃபேக்ட்ரிக்கே போயிட்டோம் இன்றைக்கி. ஸோ ஃபேக்ட்ரிக்கு போனாலே நம்ம எல்லாமே நிதானமாக பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி போனதுக்கப்புறம் அழகாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோகேஷிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 200 வெரைட்டி ஆஃப் டிசைன் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நாம் டைம் எடுத்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை நாங்கள் நேரில் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக we will help you. நீங்கள் தாராளமாக சைனா வரலாம். குவாங்ஸா வந்துட்டு அங்கேருந்து ஜங்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஃபுல்லாகவே அதில் பக்கத்துலேயே கூசன் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த லைட் ஃபுல்லாகவே இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே லைட் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தனியாக ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஷாப், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நீங்கள் இது டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் லைட்டை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே நம்ம ஒரு லைட்டை பார்ப்போம். ஆனால் இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தவரையிலும் எல்லாமே தனித்தனியாக அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம ஒரு பால்கனியை டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கங்கே லைட்ஸ் இருக்க மாதிரி. அண்ட் தென் இந்த டாப் ஃப்ளோரெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே அப்படியே இருந்துச்சு. ஸ்விட்சஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிங்க, மினிமம் 30 to 40 வெரைட்டி வச்சுருந்தாங்க. சரி, ஒரு லைட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலாம் எப்படி ஒரு சின்ன சின்ன பொருளை ஆட் பண்ணி அது ஒரு லைட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறத இங்கே அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் லைட் தான். இங்கே வந்து மினிமம் வாட்ஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து 50 வாட்ஸ் வரலும் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா 18, 12, 30 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாங்கிறதுக்கான டெசிஷன் எடுக்கணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 லைட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாப்புலர் பிராண்ட் பாருங்கள், ஆஸ்ட்ரமே வந்து இங்கேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்விட்சஸோட வெரைட்டி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லைட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அப்படி டச்சிங்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்சார் லைட்ஸும் இதுலேயே இருக்குது. ஸோ இதில் எந்த வெரைட்டி வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் சோர்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது பாருங்கள், பட்டன் இருக்கிறதே தெரியாது, ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் போதும். ஸோ இது மாதிரியும் இருக்குது. ஸோ சைனீஸ் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. ஸோ நமக்கு வந்து போனோடனே நமக்கு எல்லாம் சுற்றி காமிச்சாங்க, இது எப்படி இருக்குது எல்லாமே. கொஞ்சம் கூட ஒரு டயர்டே காட்டாமல் நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு லைட்டையும் ஒரு இடத்துலையும் தேடி போய் போடணும்னு இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு காஃபி போடவும் ட்ரை பண்ணுச்சு. ஆனால் காஃபியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் காஃபி. அது சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் பாருங்கள், அதில் எவ்வளோ ஊற்றுனாலும் அதை அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது பாருங்கள், ஃபுல் சர்டிஃபைடு ஃபேக்ட்ரி. அதனால் இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிறோம்ல, இந்த அக்மார்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபுல் சர்டிஃபைடு ஃபேக்ட்ரி. ஸோ நம்பி நம்ம வாங்கலாம். ஸோ இங்கே சர்க்கியூட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு எல்லாம் விளையாடி பார்த்தோம், எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதவே ஒரு பிளேட்டிங் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவே பெரிய விஷயந்தான். அதே மாதிரி நம்ம இந்த என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்தோம் இல்லையா, இந்த லைட்ஸ் எல்லாமே தனியாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, லேசி கைஸ், அவங்களுக்காக தான் இது. இன்னொன்று, நம்ம வீட்டை ரொம்ப அழகாக டிசைனிங்காக பண்ணணும்னு நினைக்கிற தாட்ஸ் இருக்க எல்லாருமே இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். ஒரு கர்டன் க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், ஓப்பன் பண்ணுறதாகட்டும், அண்ட் தென் லைட் ஆட் ஆஃப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிமோட் தான் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்விட்சில் பண்ணலாம், இல்லை ரிமோட்டில் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு ஹேண்டியாக ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, பியூட்டிஃபுல். அதுலேயே பாருங்கள், ஒரு ஸ்டடி ரூம், அழகாக நடுவில் பெட்ரூம், இந்த பக்கம் நமக்கு வாஷ்ரூம், அந்த மாதிரி கொடுத்துட்டு நீட்டாக இருக்குது. மினிமம் 1 watts, இது 1 watts லைட்டு இதில் இருந்து திஸ் இஸ் 50 watts. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் வாட்ஸ் ஆஃப் இந்த ஃபேக்ட்ரி. ஸோ உங்களுக்கு இதிலேருந்து இது வரணும், எந்த லைட் வேணும்னாலும் கண்டிப்பாக எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் உங்களுக்கு அழகாக சோர்ஸ் பண்ணி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஸோ இது பாருங்கள், ஒரு பல்ப் ரெடி ஆகிட்டு நமக்கு கைக்கு வருதுன்னா அது என்ன மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றா எப்படி செட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டிசைனில் எது வேணும்னாலும் நம்ம மாற்றி செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமைஸ்டாகவும் பண்ணித்தராங்க. அண்ட் இந்த லைட்ஸ் பாருங்கள், நம்ம என்ட்ரானோன்னே இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வெரைட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் அப்படி தான் ஒன்று ஃபுல்லாக நம்ம ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும், அதோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுமே இதில் நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். அண்ட் ஃபேக்ட்ரி எப்படி பிரித்து வைக்குது பாருங்களா, நமக்கு தேவையானதை பார்த்தா. ஸோ இன்றைக்கி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்திருக்க ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18, 12 and 30 வாட்ஸில். ஸோ நாம் பார்த்ததுலேயே கொஞ்சம் நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒரு 3 லைட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு 12 வாட்ஸ் தான். அண்ட் தென் இது வந்து ஒரு 18 வாட்ஸு.
இது பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ். ஸோ இது 3 தான் இன்னைக்கு நம்ம சோர்ஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ ஓகே, இந்த மாதிரி லைட்ஸ் உங்களுக்கும் தேவைன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். Just we are talking like we can take the video. Just we are talking. Just so, what's your good name? Alice. Oh, it's your English name, right? Nikkewa. Okay. Okay lah. Then we can open it and read like yeah. And this one humor. ஸோ ஃபைனலாக அங்கே முடிச்சுட்டு இன்னொரு ஆர்டருக்காக பக்கத்தில் இருக்க மாலுக்கு போனோங்க. அங்கே பார்த்தா அந்த ஹோல் மால் முழுக்கவே லைட் ஃபேக்ட்ரி தாங்க. அதை தனியாகவே ஒரு வீடியோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மால். நீங்கள் சுற்றினாலே 1 hour ஆகும். 1 hour, அதாவது ஒரு 1-2 கடைகள் சுற்றினாவே. அந்த மால் ஃபுல்லாக சுற்றினோன்னா கண்டிப்பாக 1 day is not enough. ஸோ இது எல்லாமே பாருங்கள், அப்படி பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு விசிட் போட்டோம். எல்லாமே மேலே கீழேன்னு இதிலே ஒரு 4 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. 4 ஃப்ளோர்லேயுமே வந்து லைட்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ ரேராக இருந்துச்சு. இதை தான் நான் பார்த்தேன். ஆனால் வந்து இதோ அந்த கார்னரில் இருக்குடிச்சு, அந்த ப்ளூ கலர் போட்டிருக்கு. எல்லா நாட்டோட ஃப்ளாகும் இருந்துச்சு. நானும் இந்தியா ஃப்ளாக் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. எல்லா லைட்ஸுமே ஆன். இல்லை கேட்டிங்களா? நான் போய் சுற்றி சுற்றி பார்த்தேன். ஏரோ மார்க்கு அங்கே தான் கிடச்சிங்க. பார்த்தீங்களாங்க? வாவ், ஸோ யூனிக்காக இருக்குது. ஹாய். நானும் யோசிச்சேன், இது என்னது ஒரு பெல்ட் மாதிரி இருக்குது, ஒரு செயின் மாதிரி இருக்குது. நீங்களும் போயிட்டு வந்துருங்க. ஒரு ஃபீலிங்கே வரல எனக்கு இதை பார்த்தா மட்டும். பட் இந்த மால் முழுக்க இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு டே வந்து ஃபுல்லாகவே லைட்ஸோடு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்களோட ஆர்டரை பே பண்ணி அவங்கக்கிட்ட நமக்கு ரெசிப்டும் வாங்கியாச்சு. ஸோ மண்டேக்குள்ளே நமக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடிச்சுட்டு சூப்பராக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக போகும். ஸோ சூப்பராக பண்ணுங்கள் எல்லாருமே. மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல். யாரெல்லாம் வந்து தனியாக நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமே. ஸோ எங்கள் சேனல்லேருந்து நீங்கள் என்ன மாதிரி இம்போர்ட் பண்ணணுன்னு நினச்சாலும் உங்களுக்கு அழகாக டோர் டு டோர் உங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவோம். ஸோ காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நோட் மை நம்பர் அண்ட் எப்போ வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். See you in next video. Bye bye.